புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நினைவு நாளை முன்னிட்டு வரும் 24ஆம் தேதி அவரது நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அஞ்சலி செலுத்துகிறார். சென்னை மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெறும் என தலைமைக் கழகம் அறிவிப்பு. கடும் மின் கட்டண உயர்வால் தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர்கள் கூட்டமைப்பின் தொழிற்சாலைகள் கடுமையாக பாதிப்பு. கண்டுகொள்ளாத விடியா திமுக அரசுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். தொழிற்சாலைகளுக்கான பீக் அவர் கட்டணங்களை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும். விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்டங்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள். கோவையிலிருந்து நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. அதிமுக கொடி, அலுவலக முத்திரை உள்ளிட்டவற்றை பன்னீர் பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை தொடரும். வழக்கு விசாரணையை ஜனவரி 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். இரண்டாயிரத்தி 21ஆம் ஆண்டு வேதாரண்யம் தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் வெற்றி பெற்றது செல்லும். திமுக வேட்பாளரின் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடியின் சொத்துக்களை முடக்குவது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையே முடிவு செய்யலாம். சட்டத்திற்கு உட்பட்டு முடிவெடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொன்முடியின் மகனும் திமுக MPயுமான கௌதம சிகாமணிக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு. ஜனவரி 4ஆம் தேதி குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. திருவண்ணாமலை விவசாயி அருள் ஆறுமுகம் மீது உள்நோக்கத்துடன் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. நிலம் கையகப்படுத்தும் திட்டம் குறித்த விவரங்கள், கருத்து கேட்பு கூட்டம் மற்றும் விசாரணை தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவு. சென்னை பெரம்பூரில் நியாய விலைக் கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். வெள்ள நிவாரண நிதியை கொடுக்கப்படாத நிலையில் கொடுத்ததாக கூறப்பட்டதால் மக்கள் கொந்தளிப்பு. கடந்த ஆண்டுகளில் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனையாகாமல் இருந்த பேருந்துகளை கொள்முதல் செய்ய விடியா திமுக அரசு திட்டம். 20% வரை கமிஷன் பேசப்பட்டு 15% கமிஷனுக்கு பணிந்துள்ளதாக தகவல். நெல்லை மாவட்டம் சீவலப்பேரி அருகே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் சாலை மறியல். விடியா விளம்பர அரசை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை என வேதனை. சென்னை எண்ணூரில் 18 நாட்களை தாண்டியும் தொடரும் கச்சா எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணி முடிந்துவிட்டதாக பொய்யான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது ஏன் என மீனவர்கள் கேள்வி. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை மற்றும் அவற்றை அகற்ற எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தென்மண்டல அமர்வு உத்தரவு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அரசு பெண்கள் பள்ளி நுழைவு வாயிலில் கட்டப்பட்ட கூட்டு மேடை. கண்டனம் தெரிவித்து பள்ளி மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டம். தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் 31 பேர் உயிரிழப்பு. மத்திய அரசு அளித்த அதிர்ச்சி தகவல். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட கிழக்கு கடற்கரை சாலை. போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் விடியா திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டத்தில் ஜனவரி 1ஆம் தேதி வரை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை. ஜனவரி 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு. நீட் தேர்வு எழுதாமலேயே MBBS சீட் வாங்கி தருவதாக 16 லட்சம் மோசடி செய்த 2 கைது. ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் விலக்கு என்ற விடியா திமுக அரசு மீது நம்பிக்கை இழந்த மக்கள் மோசடி கும்பலை நம்பி சீரழியும் அவலம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 100 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால் மீனவர்கள் அச்சம். கடல் உள்வாங்கியதால் சேரும் சகதியுமாக காணப்படும் கடல்.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 5,860 ரூபாய்க்கும் 46,880 ரூபாய்க்கும் விற்பனை.